இப்போது அங்கே கத்தார்லேருந்து இங்கே ஹர்மோஸை க்ளோஸ் பண்ண உடனே இந்த எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாமல் பேச்சுவார்த்தை அதுன்னு சொல்லி வரும்போது அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டாங்க. அவங்களுடைய கப்பற்படையில் மிகப்பெரிய கப்பல் 1,10,000 கோடி ரூபாய் விலையுள்ள ஒரு கப்பல் வந்து யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படின்ற கப்பல் வந்து ராக்கெட்டு தாக்குதல் பட்டு அது வந்து இன்னும் ஒரு 14 மாதம் ரிப்பேர் இருக்குன்னு கரிபியன் தீவுக்கு போயிடுச்சு. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது நெருங்கி வந்தாங்க, வந்து ஒமான், கல்ஃப் ஆஃப் ஒமான் கடலில் வந்தாங்க. அங்கே 2 தாக்குதல் நடத்தினோடனே பின்னாடி 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பயமுறுத்தி வச்சனால ஈரானை ஒன்றுமே செய்ய முடியல. ஈரானை திருப்பி அடிக்கிறதா இருந்தால் அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பெரிய நகரங்கள் நிர்மாணிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேள்விப்படுற வரைக்கும் நமக்கு கிடைச்ச தரவுகள் வரைக்கும் இப்போ வெளியில் எவ்வளோ நகரங்கள் இருக்குது, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% நகரங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் மக்கள் வாழ்கிற நகரங்கிறது இல்லை, அது மிசைல் சிட்டியாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட்டு இந்த மாதிரி பாதுகாத்து வைக்கக்கூடிய நகரங்கள், அண்டர் கிரவுண்ட் நகரங்கள் இருக்குது. அதுவும் அங்கே வந்து நேச்சுரலாகவே என்னென்னா ஒரு பக்கம் மலைப்பாங்கான இடமா இருக்குது, ஒரு பக்கம் சமவெளி இருக்குது, ஒரு பக்கம் பாலைவனம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா அக்ரிகல்ச்சர் இருக்குது, இன்னும் நிறைய டேம் வச்சுருக்காங்க. அது போக 23 வருஷமாக அங்கே மழையே ஒழுங்காக பெய்யலை. மொத்தத்துக்கு வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 900 மில்லிமீட்டர் மழை வந்து அங்கே இல்லை 700லேருந்து 800 மில்லிமீட்டர் மழை வந்து அங்கே பொதுவாக பெய்யும். ஆனால் இங்கே வந்து இந்த ரேடார் மாதிரி ஒரு கருவிகள் அங்கங்கே வச்சுட்டு மேகத்தை பூரா கலைச்சி விட்டு 23 வருஷமாக அங்கே மழை பொழிவு வந்து ஒரு 150 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால் சென்னையில் வந்து வருஷத்துக்கு 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இதே இது நம்ம வந்து சிறப்புஞ்சி பேசுவோம். சிறப்புஞ்சி அப்படின்னா அது வந்து ஒரு 11,000 மில்லிமீட்டருக்கு மேலே வருஷத்துக்கு பெய்யுது. அங்கே வெறும் 150 மில்லிமீட்டரு. நீங்கள் இதே இது துபாய் எடுத்திங்கன்னா 80லேருந்து 100 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஸோ அப்போ 600-700 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய இடத்த நீங்கள் 150-200 மில்லிமீட்டர் மழையாக குறைச்சானா அங்கே வந்து பசி பட்டினி, டேம் கட்டிருக்காங்க, டேம் பூரா வறண்டு போய் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தடை பண்ணி 47 வருஷமாக பொருளாதார தடை அப்படின்னு மக்களை பாடாப்படுத்தினாங்க. இப்போ என்ன போச்சு, இவங்க இந்த பிரச்சனை வந்த உடனே இருக்கிற இது பூரா ரேடார் கருவிகளை பூரா அடின்னு அடிச்சு எல்லாம் சிதைச்ச உடனே இப்போது ஈரானில் சரியான மழை பெய்யுது. அங்கே வந்து டேம் பூரா நிறைஞ்சிருக்கு. ஈராக்கில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட நிறைய மழை பெஞ்சு 5 டிகிரி வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. சவுதி அரேபியா நல்ல மழை பெஞ்சிருக்கு, ஓமானில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் ஓவராலாக வந்து யுஏஇயில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு மொத்தம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் கடந்த 1948 எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் 1967 வந்து பெரிய சண்டை நடந்தது. அந்த 1967 சண்டை அடைஞ்சு இஸ்ரேல் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து யாரும் அடித்ததே இல்லை. இப்போ வாங்கியிருக்க அடி இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அடி. அதே மாதிரி அமெரிக்கா இது வரைக்கும் யாரும் இவ்வளோ சிதைச்சதில்லை. ஆனால் அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக பயங்கரமாக சிதைச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவசரமாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறோன்னு இறங்கி வர்றாங்க. அக்ரிமெண்ட்டுக்கு இறங்கி வர காரணம் அமெரிக்கா லிட்டரலி தோத்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை என்னென்னா நெத்தன்யாகு வந்து சண்டை போடணும்னு சொல்கிறாரு, ட்ரம்ப் வந்து சண்டை நிறுத்தணும்னு சொல்கிறாரு. அப்போ ஜேடி வான்ஸ் வந்து துணை அதிபர், அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாரு. அப்போ பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் ஹர்மோஸ் வந்து இடையில நாங்கள் வந்து சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜெனீவாவில் அங்கே பேசி அங்கே சைன் பண்ண அது ஜெனீவாவுக்கு முன்னாடியே போன 18ஆம் தேதி 19ஆம் தேதி தான் ஜெனீவாவில் கையெழுத்து போடுறதா இருந்தது. 18ஆம் தேதி இவர் G7 மாநாட்டுக்கு போன இடத்துல இவர் வந்து வெர்சைல்ஸ்னு ஒரு இடத்துல எங்கே ஃப்ரான்ஸில் வச்சு இது பண்ணார். வெர்சைல்ஸ்ன்ற இடத்துல வந்து இவர் நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணார்னா டிஜிட்டல் கையெழுத்து போட்டார். அப்போ அதே நேரத்தில் இங்கே ஈரானில் மசூத் பெசஸ்கியான்னு சொல்லி அங்கே பிரசிடென்ட் வந்து அவரும் டிஜிட்டல் கையெழுத்து போட்டார். ஸோ அக்ரிமெண்ட் வந்த உடனே என்ன வச்சு இஸ்ரேலுக்கு வந்து தாங்க முடியல, லெபனான் அடிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து இன்னும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ஹர்மோஸ் ஜலசந்தியை வந்து க்ளோஸ் பண்ணனால ஏகப்பட்ட நாடுகளுக்கு எக்கச்சக்கமான பாதிப்பு. உற்பத்தி பண்ணக்கூடிய சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத்து, ஈராக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதே நேரத்தில் வாங்கக்கூடிய நாடுகள்னா இந்தியா, சைனா, ஜப்பான், தென்கொரியா, மற்ற எல்லா நாடுகளுக்கும், அது போக யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாத்துக்குமே பாதிப்பு. இப்போ கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க. முன்னாடி வந்து இப்போ நம்ம முக்கியமாக சொல்கிறது ஹர்மோஸ் ஜலசந்தி. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த ஆயில் டேங்கர், அதுக்கப்புறம் வந்து குரூட் ஆயில் போகிறதா இருக்கட்டும், கேஸ் போகிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து
கமர்ஷியல் வெஹிக்கிள் இங்கேருந்து வந்து எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேருந்து துணியிலேருந்து மருந்து பொருட்கள்லேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து அத்தனையும் வந்து கப்பலில் போகும். ஒரு நாளைக்கு வந்து 120லேருந்து 140 கப்பல் அந்த வழியே போக வர இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து வெறும் 25-30 கப்பல் போகுது. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் சீராக ஆகும்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகிப்போச்சு, துபாயில் அவங்களுடைய மெயின் இன்கமே வந்து டூரிசம். அந்த டூரிசம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 20லேருந்து 22 லட்சம் பேர் வருவாங்க போவாங்க. இன்றைக்கி வந்து 2 லட்சம் பேர் கூட இல்லை கடந்த மார்ச்சிலிருந்து. அதனால் அதே மாதிரி இஸ்ரேல் எடுத்திங்கன்னா டூரிசம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆயுதங்கள் வாங்க ஆள் இல்லை. எல்லாமே வந்து ஒரு மாதிரி படுத்து போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சீராகிருக்கு. சீராகும்போது ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே, அதாவது ஜிசிசி கண்ட்ரினா மொத்தம் 6 நாடு: சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, யுஏஇ அண்டு ஓமான். இந்த 6 நாடுகளும் பொழைச்சிக்கிருச்சு. இஸ்ரேல் வந்து பெரிய பாடாப்படுது. அமெரிக்காவும் எதிரியாகிட்டாங்க. இப்போ இங்கே உள்ள நாடுகளும் வந்து இப்போ இந்த ஜிசிசி கண்ட்ரி வந்து ஈரானோட அகேன்ஸ்டாக இருந்தவங்க இப்போ ஈரானோட கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போர், இந்த ஒப்பந்தம், இந்த விளைவுகளை என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்தியா சம்மந்தம் இல்லாமல் நம்ம இதில் யுஏஇயையும் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து உண்மையிலே பேக்ஃபயர் ஆகுது. அதே நேரத்தில் இப்போ ஹர்மஸ் தந்து விட்டால் நம்ம வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம பொழைச்சிக்கிறலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போர்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா மிக பிரமாண்டமான நாடு அப்படிங்கிறத பலூன் வந்து ஓட்டையாயிருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து யாராலையும் அடிக்க முடியாது, எப்படி இருந்தாலும் பயங்கரமான நாடாக இருக்குது அப்படின்ற இடத்துல இஸ்ரேல் வந்து அடித்து துவைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் அங்கே வந்து 47 வருஷமாக பொருளாதார தடை இருந்த அந்த நாடு வந்து இப்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் இழப்பு நிறையா பண்ணியிருக்கு. அந்த இழப்பை வந்து ஈஸியாக வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே காம்பன்சேட் பண்ணிடும். ஆனால் அதே மாதிரி இழப்பு வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. அந்த இஸ்ரேல் வந்து தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். காரணம், அதுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் குறைவு. ஈரானுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்போ ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ எல்லாம் அவங்க இடத்துல வந்து நேச்சுரல் கேஸும் வருது, குரூட் ஆயிலும் வருது, உள்நாட்டு மக்களுக்கு அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறம் டூரிசத்துக்கு நிறைய இடம் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா ஈரான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இன்னொரு துபாயாக இருக்கும். அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து இன்னொரு 5 வருஷத்தில் சோமாலியாவாக மாறும் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இன்னைக்கு. ஐயா வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் நியூஸ்க்கு ஒதுக்கி பேசினதுக்கு நன்றி ஐயா.